ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து அவுட் ஆஃப் த மணியில் எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து அவுட் ஆஃப் த மணி எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிஃப்டியில். வாங்க ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் பேஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் அளவு 25,046. அப்போனா இதுக்கு நியரஸ்ட் இருக்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகர்னது 25,000. ஓகே, நோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னியோட ஓப்பன் பேஸ் பார்க்கணும். இன்னியோட ஓப்பன் பேஸ் அளவு 25,074. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் எவ்வளவு 25,046. இன்னையோட ஓப்பன் பேஸ் எவ்வளவு 25,074. அதாவது நேற்றைய க்ளோஸை விட கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அப்படி மேலே ஓப்பன் ஆனால் மோஸ்ட்லி கால் சைடுனா ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம ஒரு புட் ப்ரைஸ் எடுத்து செக் பண்ண போகிறோம். அது எப்படின்னா நம்ம பார்க்க போகிற அவுட் ஆஃப் த மணி. அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் த மணியோட இந்த மணி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எப்படி அவுட் ஆஃப் த மணி கால் ப்ரைஸ் ப்ராஃபிட் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 25,000 ரவுண்ட் ஃபீல் எடுத்தாச்சு. இப்போ ஒரு 300 பாயிண்ட் எடுத்து ஒரு இந்த மணி பேஸ் பண்ணி தான் அவுட் ஆஃப் த மணி நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 25,300 ஒரு புட் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். புட் ப்ரைஸ். ஏன்னா நம்ம இந்த மணி பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்காக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மணி கீழே போனோன்னா அவுட் ஆஃப் த மணி மேலே போவேன். அதுதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணிக்குவோம். 25,300 இந்த மணி எடுத்துகிட்டு அது புட் ப்ரைஸோட இந்த மணி எடுத்துக்கணும். 25,300 அதோட ஒரு புட் ப்ரைஸ் எடுத்துக்கணும். 25,300 புட் ப்ரைஸ் 14 அக்டோபர். ஓகேவா, அந்த கான்ட்ராக்ட் நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். 25,300 புட் ப்ரைஸ். ஏன்னா மார்க்கெட்டை வந்து மேலே ஓப்பன் ஆனால் கால் சைடு ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு புட் ப்ரைஸ் எடுத்து தான் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ எடுத்தாச்சு, பார்த்துங்க கரெக்டாக. 25,300 புட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு டேக்குன்னு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் டேயோட ஹை பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட் எவ்வளோ 301. இப்போ இந்த 301லேருந்து ஒரு 85 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன் ட்ராப் பண்ணிட்டு அது கீழே ட்ராவல் ஆனால் மட்டுமே கால் சைடு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா புட் சைடு கீழே இறங்கிட்டேன். புட் சைடு இறங்கினா கால் சைடு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதுக்காக தான். இப்போ 301 மைனஸ் 85 ஆன்சர்னு 216. 216 இப்போ மார்க்கெட் வந்து 216 ஜோனுக்கு கீழே ட்ராவல் ஆனால் மட்டுமே இதுக்கு ஆப்போசிட்டாக கால் ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அது 25,300 கால் ப்ரைஸ். ஓகேவா, இப்போ 1 மினிட்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால நம்ம கால் ப்ரைஸை ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ கால் ப்ரைஸ் ப்ராஃபிட் பண்ணணும்னா புட் ப்ரைஸ் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ ஒரு இந்த மணி எடுத்து புட் ப்ரைஸ் எடுத்து அதோட ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ்லேருந்து 85 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனுக்கு நான் ட்ராவல் ஆனால் மட்டுமே இதுக்கு ஆப்போசிட்டான கால் சைடு 25,300 கால் சைடு வந்து அவுட் ஆஃப் த மணி வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா, அது எப்படி நம்ம சார்ட்டில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அது வந்து 216. இந்த 216 ஜோனுக்கு கீழே அவன் ட்ராவல் ஆகணும். ஆனால் மட்டுமே அவன் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது 50-100 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து 50-100க்குள்ளே இருந்துச்சுன்னா மினிமம் 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா, 10-30 இருந்துச்சுன்னா மினிமம் டார்கெட் நம்ம வந்து 3 வச்சுக்கலாம்.
இது வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்று நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிக்கும் பார்க்க போகிறோம், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஜோன் வந்து 216. இந்த ஜோனுக்குள்ளே அவன் கீழே ட்ரேட் ஆகிட்டே இருக்கணும், அப்படின்னா மட்டும் தான் நம்ம என்ட்ரி போடணும். அதுவே நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக அந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகி மேலே ட்ராவலே அப்படி கீழே இறங்குறேன். நம்ம கீழே போய்கிட்டே இருக்கணும், அதுதான் கான்செப்ட்டு. மார்க்கெட்டுக்கு மேலே கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கி மறுபடியும் கீழே இறங்கணும், அப்படி தான் நம்ம ட்ரேட் இருக்கணும். பாருங்கள், மறுபடியும் மார்க்கெட் மேலே கீழே இறங்கி ஜோன் கீழே உடச்சி கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போயிட்டேன். நமக்கு எப்பயுமே இந்த ஜோனுக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும், அப்போனா நம்ம என்ட்ரி போடணும். அதுவே வெயிட் பண்ணணும். பார்த்துட்டே வாங்க, மறுபடியும் மேலே போயிட்டுருக்குவாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்க்குறது 25,300 புட் ப்ரைஸ். ஏன்னா ஒரு இந்த மணி பேஸ் பண்ணி தான் அவுட் ஆஃப் மணி தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா கால் ப்ரைஸ் ப்ராஃபிட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு அவனுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அது எப்படி ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனதால, ஓகேவா. மேபி கால் ப்ரைஸ் ப்ராஃபிட் பண்ணால் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடியது புட் ப்ரைஸ். அதான் பார்த்துட்டுங்க. பாருங்கள், கரெக்டாக பாருங்கள் மார்க்கெட். பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் கீழே போய் மறுபடியும் ஒரு கீழே ட்ராவல் ஆகி அப்படியே ஒரு புல் பேக் எடுத்து மறுபடியும் இது உடச்சிட்டா நம்ம என்ட்ரி இருக்கணும். வாங்க, மேலே போயிட்டு கீழே இறங்கி மறுபடியும் அந்த ஜோனு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த பாருங்கள், அந்த ஜோனு கரெக்டாக தொட்டுட்டு மறுபடியும் இறங்கிக்கிறேன் பாருங்க, ஓகேவா. இப்போ தான் கரெக்டாக கீழே இறங்கி இந்த ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு புல் பேக் எடுத்திருக்கேன் வாங்க, புல் பேக் கீழே இறங்கி ஒரு புல் பேக் எடுத்துட்டு கரெக்டாக மேலே போயிருக்கேன். அப்படி கீழே இறங்குறேன் கரெக்டாக. இப்போ நம்ம என்ட்ரி போடலாம். இப்போ கரெக்டாக 2 ரெட் கேண்டில் போட்டேன். அப்புறம் மோஸ்ட்லி என்ன புல் பேக் எடுத்து கீழே இறங்கியிருக்கேன். அப்போனா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். அப்போனா 2 ரெட் கேண்டில் வந்திருக்கு, ஓகே. அப்போனா இப்போ நான் இந்த ரேஞ்சு மணி எத்தனை 11:1. அப்போனா 11:1க்கும் கால் ப்ரைஸ் நம்ம என்ட்ரி போட்டுடணும், ஓகேவா. கால் ப்ரைஸ் என்ட்ரி போட்டணும் 25,300 11:1க்கு நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. 11,300 கால் ப்ரைஸ். அதே மாதிரி 1 மினிட் வச்சுக்கிட்டு பார்க்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன ஜோனுக்கு கீழே ட்ராவல் ஆனால் மட்டுமே என்ட்ரி போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. அது கீழே ட்ராவல் ஆனால் மட்டுமே என்ட்ரி போடணும், ஓகேவா. நம்ம அதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் நமக்கு தெரியும் நமக்கு மார்க்கெட். இன்றைக்கி தேதி 9, ஓகேவா. நம்ம என்ட்ரி 11:1க்கு கிடைக்கணும். 11:1 11:1 11:1க்கு என்ட்ரி போட்டுரும். 11:1க்கு என்ட்ரி 11க்கு என்ட்ரி எவ்வளோ 37, ஓகே. நம்ம என்ட்ரி 37. நம்ம டார்கெட்டு வந்து மினிமம் வந்து 5 பாயிண்ட். அப்போனா 37 5 கூட்டினா 42 42. பாருங்கள், கரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நம்ம என்ட்ரி எங்கே கிடச்சிருக்கு, கரெக்டாக 11:1 நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் ரீச் ஆனது கரெக்டாக 11:7. கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியாச்சு, ஓகேவா. இது வந்து நம்ம கடைசியாக செக் பண்ணலாம், ஓகேவா. இப்போ அது எப்படின்னா புட் சைடு கீழே இறங்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இவன் ப்ராஃபிட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம். 25,300 புட் ப்ரைஸ். ஏன்னா ஒரு இந்த மணி பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கடையை செக் பண்ணி பாருங்கள். மார்க் நல்லா ரேடி ஆகணும்னா கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும், அந்த சொன்ன ஜோன் கீழே. பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் வாங்க. நீ கரெக்டாக மேலே ஏறி கீழே இறங்கியிருக்கேன், பார்த்துட்டே இருங்க. மறுபடியும் கீழே உடச்சிட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டேன் பாருங்க. நமக்கு வந்து இந்த 210 ஜோனுக்கு கீழே ட்ராவல் ஆனால் மட்டுமே நம்ம என்ட்ரி பாருங்கள். கரெக்டாக கீழே தொட்டுட்டு கரெக்டாக அந்த ஜோனை தொட்டுட்டு கரெக்டாக கீழே இறங்கியிருப்பாங்க, பார்த்துடுங்க. கரெக்டாக அந்த ஜோனை தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கியிருப்பாங்க. அப்படி வாங்க, நல்லா இறங்கியிருக்கேன்.
நல்லா அப்படி இறங்கிட்டேன் பாருங்கள், நல்லா இறங்கியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக நல்லா வாங்க, நமக்கு நல்லா கீழே இறங்கியிருக்கேன். மேலே போய் மறுபடியும் கீழே போய் மேலே கீழே இறங்கியிருக்கேன். இப்போ நம்ம இதோட கால் ப்ரைஸை செக் பண்ணுவோம், கடைசியாக செக் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் இந்த 85 அதாவது 216 ஜோனு கீழே ட்ராவல் ஆனதுனால தான் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி. இந்த கால் ப்ரைஸ் செக் பண்ணுவோம். 25,300 கால் ப்ரைஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்க, நல்லா மேலே போய் கரெக்டாக கீழே இறங்கியிருக்கேன். 25,300 கால் ப்ரைஸ் பாருங்கள். நல்லா மேலே ஏறி கீழே இறங்கியிருக்கேன். இறங்கி வாங்க மறுபடியும் வாங்க, கரெக்டாக மேலே ட்ராவல் ஆகிருக்கேன் பார்த்துட்டேங்க. பார்த்தீங்க கரெக்டாக மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். நம்ம என்ட்ரி கார்டு 11/1 நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் 17க்கு ரீச் ஆகிடுச்சு. ஓகேவா? அந்த 216 ஜோனுக்கு கீழே ட்ராவல் ஆனால் மோஸ்ட்லி ப்ராஃபிட் ஈஸியாக பண்ணியாச்சு. சப்போஸ் ஜோனுக்கு மேலேயே ட்ராவல் ஆனோன்னா இவன் ப்ராஃபிட் பண்ண முடியாது. எப்போ இந்த 216 ஜோனுக்கு கீழே ட்ராவல் ஆனோம், அதாவது ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ்லேருந்து 85 மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணி அது கீழே ட்ராவல் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணும். பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறி கீழே இறங்கியிருக்கேன். நம்ம டார்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆகிடுச்சு. பாருங்கள் கடைசியாக பாருங்கள், மறுபடியும் மேலே ஏறி அப்படி மறுபடியும் மேலே போய்ட்டு கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறிட்டேன். இப்படி தான் ப்ராஃபிட் பண்ணும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.